எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் புதிய ஏற்பாடு, புதிய சட்டம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1, 2, 3, 5 வரைக்கும் வாசித்தா, அங்கே ஒரு பெதஸ்தா குளம் இருக்குது. அங்கு அநேக வியாதிஸ்தர்கள் படுத்திருப்பார்கள். ஒரு சமயத்தில், சில சமயத்தில் தேவதூதன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணியை கலக்கி விடுவார். அப்பொழுது அந்த பெதஸ்தா குளத்தை சுற்றிலும் படுத்திருக்கிற வியாதிஸ்தர்கள், எப்பேறுபட்ட வியாதிஸ்தராக இருந்தாலும், முந்தி யார் அந்த குளத்தில் இறங்குவார்களோ அவங்க எப்பேறுபட்ட வியாதியாக இருந்தாலும் சொஸ்தமாவார்கள். ஆகவே தண்ணியில் எப்படி சுகம் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? நாம் போடுற ஊசி மருந்து அது ஒரு தண்ணி தான். அது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி. அதே போல் பெதஸ்தா குளத்தில் தேவதூதன் இறங்கினா அந்த தண்ணி மருந்தாய் மாறும். இது ஒரு ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். அவைகளில் குருடர், சப்பானிகள், சூப்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதியஸ்தர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயத்தில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேறுபட்ட வியாதிஸ்தராக இருந்தாலும் சொஸ்தமாவான். தேவன் தன்னுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் எல்லா செயலும் வச்சுக்கிறார். காற்றுல தான் நாம் வாழ்கிறோம், தண்ணியில் தான் வாழ்கிறோம், உணவில் தான் வாழ்கிறோம். தேவன் தண்ணியாக இருக்கிறார், ஜீவ தண்ணியாக இருக்கிறார். நானே ஜீவ நதி. இப்படி அநேக வழியில் மக்களாகிய நாம் விளங்கி கொள்வதற்கு இது ஒரு ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசித்தா, அங்கே நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகி வருகிறான் எலிசாவுக்கிட்ட. அவன் என்னை ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசி என்னை சுகமாக்குவான் என்று எதிர்பார்த்தான். அப்போ எலிசா சொல்கிறான், யோர்தான் நதியில் போய் 7 தரம் ஸ்நானம் பண்ண, அப்பொழுது உன் குஷ்டரோகி நீங்கி சுகமாகுவாய் என்று சொல்லும்போது அவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. என்ன அது, தண்ணியில் மூழ்கி நான் சுகமாகறதுக்கு எங்கள் ஊரில் இருக்கிற நதி அது இதை விட நல்லா இருக்குதுன்னு சொன்னான். திரும்பி கோபத்தோடு போனான். வேலைக்காரங்க சொல்கிறாங்க, எஜமானே, அவர் தீர்க்கதரிசி பெரிய காரியங்கள் கடாய் வெட்டு, பொங்கல் வை, இன்னும் அநேக காரியம் செய்வேன். அதை விட தண்ணியில் முழுகி சுஸ்தமாவு என்று சொன்ன காரியம் லெகுவான காரியம், அதை செய்வது எத்தனை அதிகம் என்று வேலைக்காரன் சொல்கிறான் எஜமானுக்கு. உடனே அவன் புரிஞ்சுக்கிட்டு தண்ணியில் இறங்கி 7 தரம் ஸ்நானம் பண்ணுறான். அப்பொழுது அவனுடைய குஷ்டரோகம் நீங்குது. ஆகவே நம்முடைய சரீரத்துக்கு எத்தனை குஷ்டரோகம் இருந்தாலும், எத்தனை வியாதியாக இருந்தாலும், இல்லை வியாதி இல்லைனாலும் எத்தனை நாளைக்கு வாழ போகிறோம். ஆனால் உள்ள ஒரு வியாதி இருக்குது, மரணம் என்னும் குஷ்டரோகம். ஆகவே அதுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பண்ண வேண்டும். தண்ணியில் முழுகுனா மறுபடியும் மரணத்தை ஜெயிக்கிற அருமருந்தாய் தேவன் மாற்றி கொடுப்பார். ஆகவே இது ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாய் தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே நேற்றைய தினத்தில் யாரெல்லாம் ஆலயத்துக்கு போனீங்க? அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, கோயில் குளத்துக்கு போனியா? கோயில் குளத்துக்கு போனால் தானே விளங்குன்னு சொல்லுவாங்க. கோயிலுன்னா சத்தியத்தை கேட்குறது, குளம்னாக்கா ஞானஸ்தானம் இருக்கிறது. அதனால் கோயில் குளத்துக்கு போப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் கோயிலுக்குது, குளம் இல்லை. ஆனால் இந்து சகோதரர்கள் எங்கெல்லாம் கோயில் வச்சுக்கிறாங்கலாம் பார்த்தீங்கன்னா குளம் வச்சுருப்பாங்க. அவங்க குளத்துக்கு போயிட்டு கோயிலுக்கு போவாங்க. நம்ம கோயிலுக்கு போய் சத்தியத்தை கேட்டு குளத்துக்கு போய் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆகவே இன்றைக்கி நான் இதை வாங்கினேன், அதை வாங்கினேன், எல்லாத்தையும் வாங்கிக்க. நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் வாங்கணும். அப்பொழுது நம்முடைய பாவ குஷ்டரோகம் நீங்கி மரணமில்லாத மறு வாழ்க்கையை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆகவே ஆசீர்வதிக்கிறார். எது ஆசீர்வாதம்? நித்திய வாழ்க்கை. ஆகவே தேவனுடைய வார்த்தை கேட்டு மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுக்கணும். இதா குமார் பரிசுத்தாவி நாமம் அது தள்ளுபடி ஆகும். குழந்தை ஞானஸ்தானம் இது லிஸ்ட்டுக்கே வராது. ஆகவே சாத்தா அங்கங்கே கேட்டு போட்டு வச்சுட்டு நம்மளுக்கு கேடு உண்டாக்குவான். வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புகென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவி வரும். இப்போ இன்னைக்கு நம்ம கோமாளி கூட்டத்தார் பரிசுத்தவான்கள் மரியாதைகிட்ட பார்த்து எங்களுக்கு அருள் கொடையை வாங்கி கொடு. எந்த கொடை? எந்த கடையில் விற்கிது கொடை? ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டால் பரிசுத்தாய் வரும். இது சாத்தானுடைய தந்திரத்தில் எல்லாம் மூடி மறைச்சி வச்சுக்கிறான். ஆகவே பெதஸ்தா குளத்தில் தண்ணி கலங்கப்படும் போது எப்பேறுபட்ட வியாதியாக இருந்தாலும் இறங்கினால் சுஸ்தமாகும். ஆகவே இந்த உலகம் ஒரு குளமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து நாமத்தில்
நம்ம குல தெய்வமாய் நம்ம குளத்தில் முழுகி இயேசுவே எனக்கு ஜீவன் என்று பாவ அறிக்கையிட்டு குளத்தில் முழுகினால் நம்ம வாழ்க்கை செழிப்பாகும், நித்தியமாய் வாழும். ஆகவே இதை புரிஞ்சு அறிஞ்சு கொண்டு தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.